இங்க சக்தியும் கவியும் ரொம்ப நாளா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப ஒரு நாள் சக்தியும் அவசர அவசரமா கவிக்கு கால் பண்ணி வர சொல்லி இருந்திருப்பா. எதுக்கு இப்ப அவ்வளவு அவசரமா என்ன வர சொன்னேன்? அப்ப அவளும் பிரெக்னன்சி செக் பண்ண கிட்ட எடுத்து காட்டுவா. எனக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை, பீரியட்ஸுமே தள்ளி போச்சு, செக் பண்ணி பார்த்தா பாசிட்டிவ்னு வந்துச்சு, அதை சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன்னு சொல்லுவா. அதை கேட்டதுமே கவியுமே இப்ப செமையா ஷாக் ஆயிடுறான். இப்ப கவியும் அவளை ரெஸ்டாரண்ட்ல உட்கார வச்சுட்டு போன் கால் பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப அவளுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தவங்க குழந்தைய வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைய பார்த்ததும் அவளுக்கு இப்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. அவளும் அவங்க கிட்ட இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி கேக்குறா. என்ன பண்றதுன்னா, நானே இப்பதான் 2 மாசம் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், உனக்கே தெரியும் நான் என்ன பதில் சொல்லுவேன்னு. இப்ப போயிட்டு இந்த விஷயத்தை என்னோட வீட்டுல சொன்னா என்ன கொண்டு போட்டுருவாங்க. பேசாம நம்ம அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடலாம். என்னோட ஃப்ரெண்டு கார்த்திக் கிட்ட பேசி நான் ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்து வச்சிருக்கேன், நாளைக்கு நம்ம அங்க போயிட்டு பாத்துக்கலாம்னு சொல்லுவான். அதை கேட்டதும் சக்தியும் சைலண்டா இறங்கி நடந்து போயிடுவா. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் சக்தியை கூப்பிட்டு எனக்கு என்னமோ ரொம்ப தப்பாவே ஃபீல் ஆகுது. சக்தியா அவனை பார்த்து நீ இப்ப என்ன சொல்ல வர? இல்ல அதெல்லாம் சரி வராது, நான் என்னோட வீட்டுல பேசுறேன், நீயும் உன்னோட வீட்டுல பேசிடு, அபார்ட் பண்றதுலாம் நல்ல ஆப்ஷன் கிடையாது, அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் 2 பேரும் சேர்ந்து பேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவான். அதை கேட்டதும் சக்தியும் ரொம்பவும் எமோஷனல் ஆயிட்டு ஓடி போயிட்டு அவனை ஹக் பண்ணிப்பா. அவனும் ஏன் என்னாச்சு, எதுக்கு அழுகுற? இல்ல நீ என்னெல்லாம் சொன்னியோ அதுதான் நானுமே யோசிச்சேன், நீ சொன்ன மாதிரி சொல்றதுக்கு எனக்கு தைரியம் வரல. லாஸ்ட்ல 2 பேருமே நல்ல முடிவாவே எடுத்துட்டாங்க.